10 மணி தூங்கிட்டா கிளம்ப வேண்டியதா. கிளி போல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி தேடத்தான் செய்யுது. அட பாவி, என் மகளை ஏமாத்தி இப்படி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கியா? எல்லாம் முடிஞ்சு குளிச்சாச்சு. இப்படி 10 மணிக்கு தெரியாம சின்ன வீட வச்சு நம்ம இப்படி குளிக்கிறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவளுக்கு போய் நம்ம இப்படி துரோகம் பண்ணலாமா? என்னதான் இருந்தாலும் நம்ம 10 மணி 10 மாச தங்கம். 10 மணி செக்குல ஆட்டின சுத்தமான பத்தினி, சர்வ பத்தினி. பத்தினிக்கு பச்சை பொறுக்கி பையெல்லாம் வந்து நான் சேர்ந்திருக்கேன் புருஷனா. ஒரு நாள் சாகலாம் நான் முடிவு பண்ணேன். எலி பிஸ்கட் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே நான் கடன்னு குடிச்சிட்டேன். சாவு வரல. 1 மணி நேரம் சாவு இல்ல, 2 மணி நேரம் சாவு இல்ல. அப்புறம் தெரிஞ்சிச்சு நான் பிஸ்கட்டை கலக்காம மேலாப்புல தண்ணியை மட்டும் குடிச்சிட்டேன். பெரிய கருப்பா, நேராச்சு கிளம்பு, உன் பொண்டாட்டி முடிச்சிட போறா. அப்ப ஒரு ஒரே வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வீடு ஊரா தேடி பார்த்துட்டோம், 10 மணியை காணா. இந்தாதான் 10 மணி அவங்க அப்ப இருக்கானே. கேப்போம், மாமா 10 மணி எங்க மாமா? வீடு ஊரா தேடித்தேன் காணா. செருப்பால இருப்பேன் நாயே. ஏன்டா என் புள்ளைக்கு தெரியாம சின்ன வீடு வச்சிருக்கியோ? நீ போனதை நான் பாக்கலன்னு நினைச்சியா? தெல்லவாணி பைய, களவாணி பைய, தொண்டு பைய, உனக்கு போய் என் பொண்ணை கட்டி குத்தம்ப. கொஞ்சம் கூட பூனை சாட்சி இல்லாதவன் ஆயிடுக்கியா? இனிமே எங்க பொண்ணு வரமாட்டா. எங்க பொண்ணை எங்க வீட்டோட வச்சுக்கிறோம். ஐயோ பட்டு சிட்டா போயிட்டியே.